ஆண்டவர் சொல்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் நிறைய பேருடைய பேரெல்லாம் சொன்னீங்கல்ல, இவங்கள்ட்ட எல்லாம் கூட இந்த கேள்வி கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, பிதாவை நம்முடைய தேவன் என்று நம்ம சொல்லுகிறோம் அல்லவா, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான பரிசுத்த ஆவியை நம்மை உண்டாக்கின தெய்வம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அப்போ இவர்களிடத்தில் எல்லாரிடத்திலையும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அகஸ்டின் ஜெபக்குமார் என்று சொன்னார்கள், மோகன் சி லாசரஸ் என்று சொன்னார்கள், சாது சுந்தர் சிங் என்று சொன்னார். அவருடைய இதனை அதிகமாக கேட்டது இல்லை. அப்புறம் வேறு யார், டிஜிஎஸ் தினகரன், இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ரீசெண்டாக கூட நான் உங்களோட கூட ஒரு செய்தியில் பகிர்ந்து கொண்டேன். அமெரிக்க தேசத்தில் பார்த்திங்கன்னா இவர் நீங்கள் சொன்னது அகஸ்டின் ஜெபக்குமார் பார்த்திங்கன்னா அங்கே சில வருஷங்களுக்கு முன்பாக அவர் ப்ரீச்சிங் போயிருக்கும்போது ஒரு கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, உரையாடல் மாதிரி வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ ஒருத்தர் கேட்குறார், தேவன் ஒருவர் அல்லவா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தைகளை கொண்டு 3 நபர்கள் என்று சொல்லுகிறார்களே, நீங்கள் எனக்கு விளக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் பார்த்திங்கன்னா ஞானி. ஏன்னா அவருடைய வாயிலிருந்து சத்தியத்தை, தேவன் யார் என்றதான சத்தியத்தை பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் தேடி அந்த கேள்வியை பார்த்திங்கன்னா அவர் கேட்கிறார். அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறதான காரியத்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னென்னு சொன்னால், இது ஓப்பனாக மீடியாவில் வந்தது தானே, அதனால் பெயரை சொல்லியோ அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார் என்பதையோ நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறதுலே தவறல்ல. எப்படி ஒரு ஞானி, கிறிஸ்தவ ஞானி காணப்பட்டார், எப்படி அந்த கிறிஸ்தவ ஞானியுடைய ஞானம் கெட்டு போனது அப்படின்றதுக்காக நான் உதாரணமாக சொல்லுகிறேன். அப்போ அவர் சொல்லுகிறார், இந்த பூ காணப்படுகிறது பாருங்கள், இது பிளாஸ்டிக் பூ, இதை எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க. ஆனால் பூ என்று சொல்லும்போது அதற்கு நிறம் காணப்படும், அதற்கு உருவம், இட் ஹாஸ் அ ஷேப், அதே நேரத்தில் அதற்கு ஒரு மனம் காணப்படும். அப்போ ஒரு மனிதன் எனக்கு அந்த நிறம் மட்டும்தான் வேணும் என்று கேட்பான் என்று சொன்னால், அவனை பார்க்கிலும் ஒரு பைத்தியக்காரன் பெருங்குமே இருக்க முடியாது. அப்போ தேவன் என்று சொல்லும்போது இந்த 3ம் சேர்ந்தது தான் தேவன். நிறம் என்று சொல்லும்போது அது பிதாவை குறிக்கிறது, உருவம் என்று சொல்லும்போது அது குமாரனாகிய இயேசுவை குறிக்கிறது, மனம் என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இது நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படி சொல்கிறார். அப்புறம் எதுக்கு குமாரன் மட்டும் கீழே இறங்கி வந்தார்? குமாரன் என்கிறதான இயேசு பிதாவோடு கூட வரல, தனியாக இறங்கி வந்தார், அவர் மேலேருந்து பார்த்து கொண்டார் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தை அல்லது திருத்துவத்தை சப்போர்ட் பண்ணுகிறதான அந்த ஒரு காரியம் எப்பொழுது பார்த்திங்கன்னா பைத்தியமாக மாறுகிறது என்று சொன்னால், எப்போது கர்த்தர் இந்த அதிசயத்தை செய்தாரோ அந்த அதிசயத்தை நம்பாதபடி என்ன சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இன்னைக்கு தெரியும், நீங்கள் சொல்கிறதான அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு தெரியும், அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. ஆனால் அவருக்கு ஒரு நாமம் காணப்படுகிறது. அது என்ன தெரியுமா? நித்திய பிதா. ஆண்டவர் செய்ததான அதிசயம், இந்த பூமியிலே மனிதனை ரட்சிக்க மனிதனாக வெளிப்பட்ட போது இவர் நித்திய பிதா, இவர் தான் எங்கள் பரலோகத்தின் தேவன், இவர் தான் என்னை உண்டாக்கின தெய்வம், என்னை ரட்சிக்க வந்திருக்கிறார் என்று ஒரு ரெப்யூட்டட் ஞானம் நிறைந்ததான ஒரு மினிஸ்டர் அல்லது ஒரு ஊழியராலே சொல்ல முடியவில்லை என்றால் அவருடைய ஞானம் பிரயோஜனமற்றதாய் மாறுகிறது. அதுதான் ஆண்டவர் சொன்னால் அவருடைய ஞானம் கெட்டு போகும். எப்போ தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை என்னை உண்டாக்கின தெய்வம் நித்திய பிதா என்று சொல்லி அங்கீகரிக்க மறுக்கிறவருடைய அந்த ஊழியமானது அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார் என்று அர்த்தம்.